திருக்குறள் அதிகாரம் 27. தவம். அதாவது ஒருவர் தவ வாழ்வை மேற்கொள்ளும் பொழுது அதனால் அவருக்கு உண்டாகும் நன்மைகள் என்ன என்ன அப்படிங்கிறத பற்றின விளக்கம் தான் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. குறள் 1. ஒற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திரு உரு. விளக்கம். மற்றவர்களால் தமக்கு துன்பங்கள் செய்யப்படும் பொழுது அதனை பொறுத்து கொள்வதும் நமக்கு துன்பம் செய்தவருக்கும் திரும்ப துன்பத்தை செய்யாமல் இருப்பதும் தவம் என்பதன் இலக்கணம் ஆகும். குறள் 2. தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது. விளக்கம். முன் பிறப்பில் தவ நோக்கம் பெற்று இருந்தவர்களுக்கே இந்த பிறப்பில் தவம் செய்ய நேரும். அத்தகைய நோக்கம் இல்லாதவர்கள் இப்பொழுது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் என்று இந்த குறளில் கூறியிருக்கிறார்கள். குறள் 3. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றை அவர்கள் தவம். விளக்கம். துறவிகளுக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக அவரவர் கடைபிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. குறள் 4. ஒன்னார் பெறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். விளக்கம். மன உறுதியும் மன கட்டுப்பாடும் கொண்டு தவம் என்னும் நோன்பு வலிமையுடன் அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பர்களை காக்கவும் முடியும். குறள் 5. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விளக்கம். விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியும் என்பதனால் இந்த பூமியில் தவமும் முயன்று செய்யப்படுகிறது. குறள் 6. தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. விளக்கம். அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களை தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையை செய்பவர்கள். அதற்கு மாறானவர்கள் ஆசையால் அலைக்கழிக்கப்பட்டு வீணான செயல்களில் ஈடுபடுபவர்களே ஆவர். குறள் 7. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர்க்கு. விளக்கம். தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோற்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுட சுட ஒளிவிடும் பொன்னை போல புகழ்பெற்றே உயர்வார்கள் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 8. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அதாவது தன் உயிர் தனக்குதான் என்று எண்ணம் முற்றிலும் இல்லாதவனை பிற உயிர்களும் தொழும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 9. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. விளக்கம். தவத்தால் வரும் வலிமையை பெற்றவர்களால் அந்த யமனையும் வெல்ல முடியும் என்பது இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 10. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். விளக்கம். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. செய்யாதவர்களோ பல பேர் உண்டு. ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் என்று இந்த குறளில் கூறுகிறார்கள். திருக்குறள் அதிகாரம் 27 இருக்கிற எல்லா குறளையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். இந்த வீடியோவை பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.